என்ன வேணும் உனக்கு? பீடி இருக்கா? பீடி இருக்கா? அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது, உங்க அம்மா குடும்பத்துக்காக. என்னங்க இது? புருஷனை விட்டு பொண்டாட்டி 40 நாள் பிரிஞ்சு போறது. யோகக்காரன், அவனுக்கு அப்படியெல்லாம் நடக்குது. நான் பாவக்காரன், நீதான் என் கூடவே இருக்கிறியே. ஏன் அதை என் மூஞ்சில ஊத்த வேண்டியதானே? ஏன்டி மூஞ்சில கொட்டின? நான் புருஷன் பேச்ச தட்ட மாட்டேன். அப்பப்ப தட்டுங்கடி. ஊருக்கவ ராணி போல, எனக்கு அவ அம்மன் போல, சொல்ல போனா என்ன போல பாக்கியவான் யாரும் இல்ல. நீ என்னதான் நாடகம் போட்டாலும் இன்னைக்கு குடிக்கவே முடியாது ராஜா. எப்படி வாசப்படியை தாண்டேன்னு பாக்குறேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஏங்க நைட் உப்புமா செய்யட்டுமா சப்பாத்தி செய்யட்டுமா? சப்பாத்தி செஞ்சிருப்பல. சரியா கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். சப்பாத்தி செய்ய சொன்னேன். ஐயோ எனக்கு காதே கேட்கல. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். ஐயோ சப்பாத்தி செஞ்சு கொடுன்னு சொன்னேன். என்ன சொல்றீங்கன்னு கேட்கவே மாட்டேங்குது. இதுக்கு மேல என்ன கத்த முடியல. உப்புமாவே செஞ்சு எடுத்துருவாமா. ஓ உப்புமாவா? அதான் ஒரே நிமிஷத்துல செஞ்சு எடுத்துட்டு வரேங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அப்பா உன்னை யாருப்பா பாத்திரம் உனக்கு சொன்னது? கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. கல்யாணத்துக்கு முன்னாடி போன போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்ல விடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் போன போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 1 கிலோ தக்காளி தானே சரியில வை வாங்கிட்டு வரேன், அவ்வளவு. என்னங்க வாங்க சாப்பிடுங்க. என்ன மாவு வச்சுக்கிட்டு சாப்பிட கூப்பிடுறா? என்னம்மா வெறும் மாவு வச்சுட்டு சாப்பிட கூப்பிடுறா? அதை போய் இட்லி சுட்டு வா போ. அப்ப சரோஜா இட்லி கடைக்கு போயிட்டு நீ வச்சிருக்க மாவே இட்லி மாதிரி தான் இருக்கு சரோஜா அப்படின்னு சொன்னியாமே, அப்ப ஏன் மாவு இட்லி மாதிரி இல்லையா? வாடா வந்து சாப்பிடா வாடா. அக்கா எவன் போட்டு விட்டான்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் வீட்டுக்கு வந்து போட்டு விடுற அளவுக்கு நம்மளுக்கு எதிரி யாரும் இருக்காண்ட. சரி சரி எனக்கு சாப்பாடு வேணாம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் நானு. ஓடுறியா? ஓடு ஓடு. நீ எப்ப சாப்பிட வந்தாலும் இதான் சாப்பாடு உனக்கு. என் பையனை கூட நான் வளர்க்கிறவன் போல இருக்கு. ஆனா மத்தவங்க பையனை என்னால வளர்த்தவே முடியல. ஏய் நீ ஏன் மத்தவங்க பிள்ளைய வளர்க்க போற? நீ என்ன அண்ணே தெரசாவா? என் தலை எழுத்து. என் மாமியார் பெத்த பிள்ளையும் நான் தான் வளர்த்த வேண்டியதா இருக்குது. என்ன எழுதிருக்காரு? பொண்டாட்டிக்கும் செல்போனுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. பொண்டாட்டிக்கும் செல்போனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே வந்த பின்னாடி தான் நம்மளுக்கு ஒரு தோணும், சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நல்ல மாடலா கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி. அருமையான